மார்னிங் எழுந்துக்கும்போதே ஒரு சூப்பரான வியூ. ஆக்சுவலி எனக்கு நித்திமல்லி செடினா ரொம்ப பிடிக்கும். அந்த ஃப்ளாரோட ஸ்மெல் அவ்ளோ சூப்பரா இருக்குமா! பால்கனி வரையும் கட்டி வச்சிருந்தேன். அது பால்கனிக்கு ரொம்ப கிட்ட வந்துருச்சு. அத பார்க்கும்போதே ஒரு மாரி ஹேப்பியா இருந்தது. அதுக்கப்புறமா இன்னைக்கு ஆடி வெள்ளி வீட்ல வந்து சாமி கும்பிடுறதுனால கொஞ்சம் நெறைய வேலையே இருந்தது. என்னால முடிஞ்ச வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். வீடு பெருக்கறது, துடைக்கிறது இதெல்லாம். மார்னிங்கே குளிச்சுட்டு வந்து தான் எல்லாம் பண்ண சொன்னாங்க அத்த. அதுக்கப்புறமா முன்ன நாளே பூஜை சாமான்லாம் தேய்ச்சு பொட்டெல்லாம் வச்சு வச்சுட்டாங்க. நான் வந்து பூ மட்டும் வச்சுட்டு அப்படியே மேல வந்து சாமிக்கு வைக்கிறதுக்காக சாரி வாங்கியிருப்பாங்கல்ல, அத வந்து தண்ணீல நனைச்சு காய போட சொல்லியிருந்தாங்களா, ஸோ அத தான் பண்ணுறதுக்கு மேல வந்திருந்தேன். அத தண்ணீல மட்டும் நனைச்சு அப்படியே மொட்டை மாடில போய் எதுக்கு ஒண்ணு காய போடணும்னு பால்கனிலேயே காய போட்டுட்டேன். கீழ போனா அத்தை வந்து குக் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்பவும் போல ஃப்ரைடேனா என்னது சாம்பார் அதுதான் ஸ்பெஷல். ஸோ சாம்பார் செஞ்சுட்டு இருந்தாங்க. என்ன இந்த வெல்லம் உடைக்க சொன்னாங்களா, அத கத்தியில வச்சு எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணி தான் எனக்கு வரும். கல்ல வச்சு உடைச்சா எனக்கு அந்த அளவுக்கு வராது. அத மட்டும் செஞ்சு குடுத்துட்டு அப்படியே மேல வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கீழ வந்து மறுபடியும் வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டோம். அத்தை வந்து வடை சுட்டுட்டு இருந்தாங்க. பாயாசம் ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டாங்க. நெறைய வேலை ஆக்சுவலி முடிஞ்சிருச்சு மார்னிங்கே. இது சர்க்கரை பொங்கல், ரைஸு, சாம்பார், பாயாசம், வடை, அப்புறம் அப்பளம். இதுதான் ஸ்பெஷல் லஞ்சுக்கு. அண்ட் இது வந்து நாங்க புதுசா ட்ரை பண்ணியிருந்தோம். சாணி தெளிக்கிறதுக்கு பதிலு இந்த பொடி வந்து கடையில கெடைக்கும். அத வந்து தண்ணீல மிக்ஸ் பண்ணி அத்தை ஃபுல்லா தெளிச்சு வச்சிருந்தாங்க. அது காஞ்சதுக்கப்புறம் நான் தான் போய் கோலம் போட்டேன். ஆக்சுவலி ரொம்ப நாளா அது கலர் கோலம் போட்டு இவ்வளோன்னு போடுறதுக்குள்ளேயே ஒரு மாரி வேர்த்துடுச்சு. நல்லா வெயில் அடிச்சா கூட பரவாயில்லையா, இந்த ஊம வெயில் அடிக்கும்போது ரொம்ப ஸ்வெட் ஆகும். கோலம் போட்டு வரதுக்குள்ள ஒரு வழியா நொந்து போயிட்டேன். அதுமா மாறா வந்ததுக்கப்புறம் சாமி கும்பிடலாம்னு சொன்னாங்க. அதனால கொஞ்ச நாள் லாகின் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறமா சாமி கும்பிட்டோம். கரெக்ட்டா சாமி கும்பிடும்போது நல்ல மழை சூப்பரா இருந்தது. அகைன் வந்து கொஞ்ச நேரம் வேலை செஞ்சுட்டு சாப்பிட்றதுக்காக 4 மணிக்கு தான் நான் கீழேயே வந்தேன். உங்க வீட்ல என்ன ஸ்பெஷல்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஆடி மாசம் நீங்க சாமி கும்பிட்டு முடிச்சிட்டீங்களா? அண்ட் சண்டே வந்து திருவிழா. அந்த விலாக நான் நெக்ஸ்ட்டு ஷேர் பண்றேன்.